திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக நேர்பட பேசு தொடர்கிறது. ஆம் ஆத்மி கட்சியின் வெற்றி எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். லெனின், இது ஒரு காளான் கட்சி, ஒரு வர்ணஜாலம் காட்டும் ஒரு நீர்க்குமிழி. இதை போல் எத்தனையோ கட்சிகளை பார்த்திருக்கிறோம், தோன்றியிருக்கிறது, மறைந்திருக்கிறது. இது டெல்லி தாண்டி வராது என்றெல்லாம் விமர்சிக்கிறார்கள். உங்கள் பதில் என்ன? சார், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, the first they will ignore you, then they will dismiss you, then they laugh at you and finally they accept you. அதே மாதிரி தான் சார் இந்த கட்சி ஆரம்பிக்கிற சமயம் திரு அண்ணா ஹசாரே அவர்களும் இந்த கட்சிக்கு ஆதரவாக இல்லை. யாருமே வெகு சிலரே அதுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த கட்சியால் ஒன்றுமே பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி 125 வருஷம் ஆச்சு, இவங்க 70sலேருந்து பிஜேபி இருந்திருக்காங்க, இவங்களுக்கு முன்னால் உங்களால் போட்டி போட முடியுமா, உங்களுக்கு ஆள்பலம் இருக்கா, பணபலம் இருக்கான்னு சொல்லணும்னா நம்பிக்கை தானே சார். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். நாளைக்கு நம்ம இருக்குங்கிறது கூட நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கையில் இன்னும் பயணிச்சுட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நம்ம எல்லாம் நம்புறோம். நான் நம்புறேன், நீங்கள் இங்கே இருக்க எல்லாருமே நம்புறோம். அப்படி நம்ப சமயம் இந்த கட்சி ஆட்சிக்கு நிச்சயமா நான் நம்புறேன் சார். இப்போ இவ்வளவு வாக்குகள் கிடைச்சிருக்கு, இன்னும் சில தொகுதிகள் அதிகமாக கிடைத்திருந்தால் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை ஆட்சியே பிடிச்சிருக்கலாம். ஆனால் ஏறத்தாழ சரிபாதி பாரதிய ஜனதா கட்சியை தான் நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? மக்களோட விருப்பம் வாக்களிச்சிருக்காங்க. அதில் நம்ம ஒன்றுமே சொல்றது இல்லை. மக்கள் எங்களுக்கும் வாக்களிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் வாக்களிச்சிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10 தொகுதியில் 500 ஓட்டுகளுக்கு குறைவாக நாங்கள் தோற்று போயிருக்கோம். அதனால் மக்களை விருப்பப்பட்டாங்கன்னா சரி, நல்லது செஞ்சால் யார் செஞ்சால் என்ன சார், அது பிஜேபி செஞ்சா என்ன, காங்கிரஸ் செஞ்சா என்ன, நாங்கள் செஞ்சா என்ன, நல்லது செய்யட்டும். ஏன்னா இந்த கட்சியை கட்சி ஒரு மோட்டிவோட கட்சியை ஆரம்பிக்கல. கட்சியை ஆரம்பிக்க கட்சி என்னன்னா இயக்கமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாறி இது மக்களுடைய குரலாக இருந்தது. இப்பவும் கூட நான் கட்சின்னு சொல்றதை விட இந்த மக்களின் குரலாக தான் நாங்கள்லாம் பார்க்கணும் ஆக்சுவலி இதை. ஸோ அதனால ஏன்னா நல்லது பண்ணணும்னா யார் வேணாலும் பண்ணணும் சார். ஆம் ஆத்மி கட்சி பண்ணணும்னா நல்லது பண்ணிட்டு, அவங்க நல்லது பண்ணணும், நல்லது பண்ணிட்டு எல்லாரும் மக்கள் நல்லது சென்றடையும் போது நமக்கு ஒன்று. லலிதா, இப்போ டெல்லி தாண்டி ஆம் ஆத்மி வந்தால் சாதிக்குமா? டெல்லியில் சாதிச்சாப்புல அவங்களால மற்ற இடத்துல சாதிக்க முடியாது. டெல்லி ஒரு தனி மாநிலம் மாதிரிங்க. அது டெல்லி இந்தியான்னு நம்ம எடுத்துக்க கூடாது. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் அரசியல் வரலாற்றில் ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு, பிராந்திய இல்லை ரீஜனல் மாநில கட்சிங்களுக்கு மாநில தேர்தலில் ஆதரவு கூட கிடைக்கும். மத்திய தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் பொதுவாக நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணிட்டு ஓட்டு போடுவாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து எனக்கு அவங்க எதிர்பார்க்கலாம் நாங்கள் வளருவோன்னு. கட்டாயமாக அவங்க உழைப்பாங்க, உழைப்பு இல்லாத கிடைக்கல இப்போவும். ஆனால் டெல்லியில் கிடைச்ச வெற்றி மாதிரி அவங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு சவாலிடும் அளவிற்கு வளர்ச்சி சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இன்னி வரைக்கும் இல்லை. ஆனால் ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு உண்மை ஒன்றே, இது ஒரு ஜனநாயகம். மக்கள் திடீர்னு என்னைக்கு என்ன இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் வரப்போகிற 5 மாதத்தில் 6 மாதத்தில் அப்படி ஒன்று நமக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியிலேருந்து சேலஞ்ச் இருக்கும். ஆனால் நமக்கு ஆட்சிக்கு போகிறாப்புல சேலஞ்ச் இருக்குது. அது டெல்லியில் அவங்க இப்போ ஹங் அசம்பிளி கொண்டு வந்துட்டாங்க. அவங்களால தான் ஹங் அசம்பிளி கொண்டு வந்திருக்கு. அதே டெல்லியை ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவின் ஒரு சிறிய வடிவமாகவும் நம்ம பார்க்கலாம். அனைத்து மாநில மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு. அதனுடைய நீட்சியாக ஒரு அர்பன், ஒரு மாநகரம், அது மாநகருக்கு மேலே அது ஒரு தலைநகரமாக இருக்குது. டெல்லியை நீங்கள் இந்தியாவோட ஒரு 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 மைக்ரோகாசமாக இல்லை, அதோட ஒரு உதாரணத்தை டெல்லி இந்தியாவோட ஒரு சின்ன உதாரணம்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. டெல்லி டெல்லி. நீங்கள் என்ன சொல்லுங்க, மக்கள் கட்சியா அல்லது ஒரு வெறும் மாநகர கட்சியா? இல்லை, இது நீங்கள் 1970 மாநகர மக்களின் கட்சின்னு 1971 போகும்போது ஜனசங் அப்போ இருந்தது. ஜனசங் 2 எம்பி சீட்டு தான் கிடச்சிது. அப்புறம் ஜேபி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி இவங்க ஜேபி மூவோட ஜாயின் பண்ணி எமர்ஜென்சி வந்ததுக்கப்புறம் 1977 எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ரூலிங் பார்ட்டியே வந்தாங்க. நியர்லி 2/3 மெஜாரிட்டி ஜனதா பார்ட்டிக்கு. அவர் அப்போ ஜனசங் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். அதுக்கப்புறம் ஜனதா உடைஞ்சிது. அதுக்கப்புறம் ப்ராசஸ் எகெயின் தே கேம் பேக் டு பவர். இப்போ பிஜேபி ஜனதா பார்ட்டிக்கு ஒரு அங்கமாக இருந்த ஒரு பிஜேபி ஒரிஜினல் ஜனசங் இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகி வயபிள் ஆல்டர்னேட்டிவாக எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. 1999 அவங்க பவரோட கேப்சர் பண்ணிட்டாங்க ஆஸ் லீடிங் தி என்டிஏ. இப்போ கூட பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு மிகவும் பாடுபட வேண்டியது இருக்கும். நம்பர் 1 டெல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணாங்க, பரவாயில்ல. இப்போ இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அநேகமாக 1-2 நார்த் இந்தியன் ஸ்டேட்டில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் ஸ்டேட் பண்ணக்கூடாது. 1-2 நார்த் இந்தியன் ஸ்டேட்டில் ஹரியானாவில் நிற்கலாம், பஞ்சாபுக்கு போகலாம், சண்டிகருக்கு போகலாம், வெஸ்டர்ன் யூபியில் நிற்கலாம். அந்த இடங்கள் இன்னும் ஒரு கன்சாலிடேட் பண்ணி
ஒரு 20-25 எம்பி சீட்ஸ் பிடிச்சிட்டு கிராஜுவலாக கன்சாலிடேட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் 2019க்கு வந்து அவங்க பண்ணுமே தவிர, ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் பேசிக்கலி மக்கள் மத்தியில் நாங்கள் இன்டராக்ட் பண்ணது என்னென்னா, மக்கள் மத்தியில் அரசியல் கட்சிகளை பற்றி ஒரு மிகவும் ஏமாற்றம் இருக்குது. அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமே மாற்றிட்டாங்க. மக்களுக்காக அரசியல் நடத்தல. ஒரு ஜனநாயகத்தில் அரசியல் வந்து மக்களுக்காக நடத்தப்பட வேண்டும். அந்த கான்செப்டை இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிட்டிக்ஸ் ஃபார் த பீப்புள். இந்த கான்செப்டை கிராஜுவலாக டெவலப் பண்ணி போனாங்கன்னா கிராஜுவலி இப்போ பிஜேபி வந்து இப்போ எத்தனை வருஷம் 30-40 வருஷத்துக்கு அப்புறம் தான் வயபிள் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இவங்களும் கன்சிஸ்டன்ட். டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியாது என்றாலும் கூட ஒரு குதிரை பேரத்திற்கு கூட வழியற்ற ஒரு நிலையை ஆம் ஆத்மி உருவாக்கி இருப்பதும் ஒரு வகையில் வெற்றி தானோ? ஆக்சுவலி நான் வரும்போது பிளேனில் வரும்போது நான் வந்து பிளேனில் வந்து அப்போ நான் சொன்னேன், எனக்கு என்ன விருப்பம் என்னென்னா, ஆம் ஆத்மி முதல் தடவையாக ஆட்சியை பிடிக்கக்கூடாது. முதல் தடவையில் ஆட்சியை பிடிக்கும் இந்த மாதிரி கட்சிகள்லாம் 5 வருஷத்துல உடஞ்சி போகும், நிர்மூலமாகி போகும். இந்த தடவை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனாக இருந்து நான் என்ன நினச்சேன்னா, பிஜேபி வில் ஸ்க்ரைப் த்ரூ. நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு 36-37 சீட்டு அவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு ஒரு 24-25 சீட்டு கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ராங் அப்போசிஷனை டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரலாம். அப்படி தான் நான் பிளான் பண்ணிட்டு வந்தது. ஆனால் இவங்க ஆப்போசிஷன் அவங்களும் குறைச்சிட்டாங்க. காங்கிரஸ் ஒரு கேம் விளையாடி இருக்கு. ஐ ஹாவ் எ திங்க் தட் காங்கிரஸ் ஹஸ் பிளேட் எ கேம். என்ன கேம்? பிஜேபிக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கேம் நடந்த மாதிரி எனக்கு சஸ்பெக்ஷன் இருக்கு. இதுக்கு உங்க பதில் என்ன மாணிக் தாக்கூர்? ஏபிக்கு வேணுமட்டே ஓட்டு போட்டுருக்காங்க. மாணிக் தாக்கூர், உங்க பதில் என்ன? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் வெற்றி பெறுவர், அதாவது நீங்கள் இப்பொழுது இந்த அதிர்ச்சி என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களிடமும் பல தலைவர்களிடமும் பேசி, டெல்லியில் இருக்கின்ற நண்பர்களிடம் பலரிடமும் நேற்றிலிருந்து பேசுவதனுடைய விளைவாக பலரும் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. இது மிகப்பெரிய தோல்வியாக வந்திருக்கிறது. இது ஏன் வந்திருக்கிறது என்றால், நீங்கள் முன்னாலே கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் கூறுவேன். அதாவது ஆம் ஆத்மி கட்சி மற்ற மாநிலங்களில் வருமா என்றால், இது ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு நல்ல எதிர்க்கட்சி இல்லை என்றால் அங்கு ஆம் ஆத்மி கட்சி வர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் மக்களை ஈடுபடுத்துகின்ற அரசியல் கட்சிகள், பாரம்பரியமான அரசியல் கட்சிகளுடைய முறைகள் மக்களை ஈடுபடுத்துகின்ற அரசியல் முறைகளிலிருந்து மாறி இப்பொழுது வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் நடந்து கொள்கின்ற ஒரு முறையாக மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அதனை மக்களோடு சேர்ந்து மாற்றக்கூடிய கட்சிகள் இருந்தால் ஆம் ஆத்மி கட்சி அங்கே வராது. ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய துணைத் தலைவர் கூறியிருப்பது என்பது, காங்கிரஸ் கட்சியை மக்களோடு உள்ள கட்சியாக மாற்ற வேண்டும். மாற்றுவதற்காக கட்சியிலே பல முறை அவர் கடந்த 3 ஆண்டுகளாக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த முயற்சிகளை காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற நண்பர்கள் பலரும் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் இப்பொழுது அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டும் மக்களை எந்த கட்சி உள்ளே மக்களை இன்னும் பல தேர்தல் நடவடிக்கைகள் சொல்ல வர்றீங்க. இதுல திரு தேவசகாயம் அவர்கள் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, ஒரு சந்தேகத்தை எழுப்பினார். நீங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் கூட பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சில உள் விளையாட்டுகளை நீங்களே நடத்தியிருப்பீர்கள் என்று அவர் ஐயம் எழுப்பினார். அதற்கு பதில் என்ன? என்னை பொறுத்த மட்டும் ஐயா அவர்களுக்கு தகவல், காங்கிரஸ் கட்சி அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. நாங்கள் தோற்போம் என்று நினைக்கவில்லை முதலிலே. அதற்கு பின்னால் என்றவா நீங்கள் சதி செய்வதெல்லாம் போகுது. காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பர்களிடம், தோற்ற எம்எல்ஏக்களுக்காக நின்றவர்கள் சட்டமன்ற நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன். யாருமே அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நான் தோற்று விடுவேன் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டு, ஏறக்குறைய 32 பேரிடம் பேசினேன் என்று 32 பேரும் இதே கதைத்தான் சொன்னார்கள். எங்களுக்கு தெரியவில்லை எப்படி நடந்ததோ என்போ, போன முறை எங்களுக்கு 32,000 ஓட்டு விழுந்திருந்தது, இந்த முறை 33,000 ஓட்டு விழுந்திருக்கிறது, ஆனால் நாங்கள் தோற்று விட்டோம் என்று அவர்களுடைய கணக்கு வழக்கில் தான் இருந்தாலே ஒழிய மக்களுடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்கின்ற விதத்திலே இல்லை என்பதுதான் இந்த சதி. இதற்கெல்லாம் வேலை இல்லை என்று நினைக்கிறேன். அவர் சொல்றதையும் பார்க்கும்போது ஷீலா தீட்சித் ஆம் ஆத்மி எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்று தேர்தலுக்கு முன்னாடி சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க உண்மையிலேயே வருத்தப்படுற மாதிரி தான் தெரியுது. நீங்க எதை வச்சு சந்தேகப்படுறீங்க? எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா ஒரு சிட்டிக்குள்ள மொத்தமே கேம்பெயின் பண்றதுக்கு 3 வாரம் தான் கிடைக்கும். கடைசி வாரம் தான் மெயின் கேம்பெயின். கடைசி வாரம் காங்கிரஸ் பார்ட்டி கேம்பெயினே பண்ணவில்லை. பேருக்காக தான் பண்ணாங்களே தவிர சீரியஸாக பண்ணலை.
இல்ல ஒரு பெருந்தலைவரை கேம்பெயின் பண்ணல. ஒரு மெயின் ராகுல் கேம்பெயின் காந்தி சோனியா காந்தியை விடுங்க, மற்றவங்களும் ஒருத்தரும் பண்ணல. மன்மோகன் சிங் வெளியிலேயே வரலையே. இவர் ஷீலா தீட்சித் மாத்திரம் பாவம் 80-year-old ஆமா, தனியா அவங்க ஆமா அதான் தனியா எப்படி சுத்திட்டு இருந்தாங்க. அவங்களால ஒரு சுத்திட்டு அவங்க தனியாவே கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் திரு மாணிக் தாக்கூர்? இல்லை, இது இவர்கள் சகோதரி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய எப்பொழுதுமே ஷீலா தீட்சித் அவர்களை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது. கடந்த 3 முறையும் ஷீலா தீட்சித் இப்படித்தான் முறைகள் நடந்திருக்கின்றன. நீங்கள் அதற்கான ஆவணங்களை எடுத்து பார்க்கலாம். எப்பொழுதுமே ஷீலா தீட்சித் அவர்களும் மற்ற டெல்லியில் இருக்கின்ற அஜய் மக்கன், கபில் சிபல் மற்றும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தான் இந்த தேர்தலை லோக்கலைஸ்டாக தான் நடத்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தேர்தலை பார்ப்பதற்கான முழு முயற்சியும் ஏதாவது 1-2 மிகப்பெரிய டெல்லி என்பதனால் ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதில் பிரதமரும் சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பங்கேற்பார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அல்லது வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்வது தமிழ்நாட்டில் முறையை போல இங்கு அந்த முறை கிடையாது. அதற்காக ஷீலா தீட்சித் இருக்கிறார். ஷீலா தீட்சித் அந்த பணியை செய்தார், கடைசி வரை செய்தார். தலைநகரத்துல தேர்தல் நடக்குது. நாட்டின் பிரதமர் மற்றும் அந்த கட்சி எந்த கட்சி ஆட்சியில 15 வருஷமா ஆட்சியில இருக்காங்களோ அவங்க தலைவரும் துணை தலைவரும் அவங்க கிட்டத்தட்ட இறங்கவே இல்லை. நான் என்ன ஒரு முக்கியமான இது, ஆனா பெரிய பப்ளிக் மீட்டிங் பக்கமே நடக்கலையே. இல்ல இந்த தடவை ரொம்ப வித்தியாசம். மாணிக் தாக்கூர் சொல்றதுக்கு இந்த தடவைக்கு வித்தியாசம் என்னன்னா, பிஜேபிக்கு பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் நரேந்திர மோடி ஃபுல் த்ராட்டில் கேம்பெயின் பண்றாரு. 4-5 பப்ளிக் மீட்டிங், பெரிய பெரிய மீட்டிங் அட்ரஸ் பண்றாரு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒன்று பண்ணும்போது இவங்க கவுண்டர் பண்ணிருக்கணும், இல்லை பண்ணல. இப்ப மன்மோகன் சிங் பிரச்சாரம் செய்யாதது மன்மோகன் சிங் மாத்திரம் இல்ல, அந்த காங்கிரஸோட எல்லா பெரிய மன்மோகன் சிங் ஒரு ஃபாலோவிங் கிடையாதுங்க. அவர் எழுப்புற சந்தேகத்தை காங்கிரஸ் கட்சியிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி உங்களிடமும் கேட்க முடியும். நீங்க இன்னைக்கு ஆட்சி அமைக்க எங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் காங்கிரஸை ஆதரவளிக்க முன் வந்தாலும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மறைமுகமா நீங்க இவ்வளவு இடங்களை ஜெயிச்சதுக்கு அவங்க தான் காரணம்னு ஐயா குற்றம் சாட்டுறாரு. உங்க பதில் ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் பெறுகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக வழியை தவிர